வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வெங்காயம் பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வெங்காயக்காட்டுக்கு பக்கத்தில் என்ன பார்த்தீங்கன்னா 2 மயில் அழகாக வேலி மேலே உட்காந்துருந்துச்சு. சரி, இந்த மயில் 2ஐயும் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலான்னு போனோம். ஆனால் அது பறந்து கீழே இறங்கி வந்துடுச்சு. நாங்கள் பக்கத்தில் நடந்து போக போக அதுவும் என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு முன்னாடியே நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த மயில் நம்மளை பார்த்து பயப்படுதுன்னு நினச்சி நாங்களும் பக்கத்தில் போகலை. சரி, தூரமாகவே நின்று வீடியோ எடுப்போம்னு பார்த்தோம். மயில் 2 பார்த்திங்கன்னா அழகாக 2 பக்கத்துலேயே நடந்து வந்துச்சு. குளத்து மேலே ஏறி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இன்னும் போய் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சி நாங்கள் வெங்காயம் பறிக்கலான்னு வந்துட்டோம். இங்கே வந்து வெங்காய கடை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வராதது ஒன்று தாங்க குறை. ஃபுல்லாக வெங்காயம் அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா மேலே எது தலையாக இருக்கோ பசேர்னு அந்த வெங்காயம் மட்டும்தாங்க நல்லா இருக்குது. மற்றபடி மேலே தாள் எல்லாம் காஞ்ச வெங்காயம் ஃபுல்லாக உள்ளே அழுக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கையில் போடுவோம்னா கையில் செடி தாங்க வருது, வெங்காயம் பூரா மண்ணுக்குள்ளே நின்றுச்சு. விவசாயத்தை பொறுத்தளவு இப்படி தாங்க நடக்கும். கரெக்டாக வெள்ளாமை விளைஞ்சிருக்கும், எடுக்க போகிற டயத்தில் இந்த மாதிரி மழை வரும், இல்லைன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். இப்படி ஏதாவது ஒன்று நடந்து கண்டிப்பாக விளையிற வெள்ளாமையை 100% கூட நம்ம எடுக்க முடியாதுங்க. இந்த வெங்காயத்தை மட்டும் சொல்லலை, இதே நெல் கரெக்டாக அறுக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா மழை வரும். ஏன்னா நெல் கருது ஃபுல்லாக சாஞ்சிரும் வயலுக்குள்ளேயேன்னு. வண்டி கீழே இறங்காது, வதன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அறுக்கிறவங்களுமே கால் சகதி மாட்டிக்கும், புல் பூரா மிதிப்பட்டுச்சுன்னா நெல்லெல்லாம் கொட்டிடும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ வெள்ளாமைகள் மழை வந்து சில நேரம் கெடுக்கும், சில நேரம் வெயில் அடிச்சும் கெடுக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயத்தாலையெல்லாம் அழுகிறனால கையில் வெங்காயத்தை பிடுங்க முடியல. நாங்கள் பாருங்கள், கம்பி இல்லைன்னா குச்சி வச்சு அடியிலேருந்து வேரோடு அப்படியே கொடுத்து நெம்பி எடுத்தோம்னா தான் மேலே அப்படியே எல்லா வெங்காயமும் உடையாமல் வரும். மறுபடியும் அதை எடுத்து நம்ம மண்ணெல்லாம் ஊற்று விட்டு உதறி விட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் போடணும். உதறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து மறுபடியும் ஆயணும். இப்படியே ஆஞ்சு போட்டாலும் அந்த ஈரமணி இருக்க அடியில் இன்னும் அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம முதல்ல குத்தி எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் உதறி விட்டு அள்ளி மொத்தமாக வச்சு ஆயணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ களைன்னு. இதுக்கு காரணமும் மழை தாங்க. மழை நிறையா வரவுமே களை நல்லா தப்பன்னு மண்ட ஆரம்பிச்சிருச்சு. திருப்பிலாம் களை எடுக்க முடியாதுன்றனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம்.